අවුරුදු 16කට පසුව දළදා දැක්ම 16 வருடங்களின் பின்னர் தலதா காட்சிப்படுத்தலை முன்னெடுப்பதற்கான திகதி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று வருகை தந்த ஜனாதிபதி தலதா காட்சிப்படுத்தலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் அனைத்து நிறுவனங்களின் பங்களிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான கூட்டங்களை நடத்தி தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரிவித்தார். தலதா காட்சிப்படுத்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதி 3 மணிக்கு மக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்படவுள்ளது. ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12 மணிக்கு தலதா காட்சிப்படுத்தல் ஆரம்பமாகி 5:30க்கு நிறைவடைவுள்ளது. மிகவும் ஆச்சார சீலர்களாக புனித தலத்திற்கு வருகை தந்து வழிபடுமாறும் இந்த ஏற்பாடுகளுக்கான ஒத்துழைப்பை நல்குமாறும் மிகவும் கௌரவமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதேவேளை ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் கண்டியில் இன்று நடைபெற்றது. மல்வத்து அஸ்கரி பீடங்களின் அனுநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். எமக்கு கடந்த கால அனுபவம் உள்ளது. அதிகளவிலான மக்கள் வருகை தருவார்கள். ஆகவே 17ஆம் திகதிக்கு பின்னரும் இதனை நீடிப்பதா என்பது தொடர்பில் நாம் பின்னர் கலந்துரையாட முடியும். இந்த காட்சிப்படுத்தல் புத்த பகவானை காட்சிப்படுத்துவதற்கு நிகரானது. நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் நீங்கள் தலைமைத்துவம் ஏற்று இந்த பேச்சுவார்த்தை நடத்துகின்றீர்கள். எனது 71 வருட வாழ்வில் ஜனாதிபதி ஒருவர் தலையீடு செய்து தலதா காட்சிப்படுத்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதை நான் கண்டதில்லை. ஆகவே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், ஆசி வழங்குகின்றோம். பாதுகாப்பு தொடர்பில் உறுதியளிக்க முடியும். அந்த காலப்பகுதியில் நாம் பாதுகாப்பை அதிகரிப்போம். வெறுமனே தலதா காட்சிப்படுத்தலை பார்த்துவிட்டு செல்வது அல்ல. நாட்டுக்குள் மீண்டும் எமது பண்பு, கலாசாரம், ஒழுக்க விழுமியங்கள் ஆகியவற்றை ஸ்தாபிப்பதற்கான ஆரம்பமாக இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமைதியான சமூகம் இருப்பதை போன்று தெரிந்தாலும் வீழ்ச்சியடைந்த சமூக கட்டமைப்பே உள்ளது. ஆகவே நாம் மீண்டும் இந்த சமூகத்தை வளமை நிலைக்கு கொண்டு வர வேண்டும். சித்திரை புத்தாண்டின் தொடர்ச்சியாக இது வருகிறது. அடுத்ததாக விசாக் வருகிறது. இதன் மூலம் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நாம் நம்புகிறோம்.